வணக்கம். நான் வதனிக்கண்ணன் ஊர்லேருந்து. இதில நாங்கள் ஒரு பாயாசம் ஒன்று செய்து இது கிட்டத்தட்ட கசகசா மாரி தான். ஆனா கசகசா இல்ல. ஆனா கசகசாலயும் செய்யலாம். இது நாங்க நோர்வேல வாங்கினாங்கள். நோர்வேல ஒரு ஷியா ஃப்ரோன்னு சொல்றது. இந்த ஒரு சீட்ஸ் ஒன்று தான். இதுதான் அந்த சீட்ஸ். இங்கிலீஷ்ல சியா சீட்ஸ்ன்னு சொல்றது. இது நோர்வேல வாங்கினபடியா இங்கத்த பாசையில சியா ஃப்ரோன்டு இருக்குது. இத முதல் நாள் இரவு ஒரு பாத்திரத்தில போட்டு தண்ணி விட்டுட்டு வச்சா அடுத்த நாள் இப்படி இருக்கும். இப்போ பாயாசம் காய்ச்சுவோம். முதல் நாங்கள் தேங்காய் பால் 1 லிட்டர் கடையில் வாங்கினதால 1 லிட்டர் தேங்காய் பாலும் 1/2 லிட்டர் தண்ணியும் விட்டு நாங்கள் அதை கொதிக்க வச்சுனாங்கள். சுடு தண்ணி தான் விட்டுனாங்கள் கெதியாக கொதிக்கிறதுக்காக. அதுக்குள்ள ஒரு 200 கிராம் கிட்ட சீனி போட்டுனாங்கள். சீனி உங்களோட சுவைக்கு ஏற்ற மாதிரி கூட குறைய போடலாம். ஏலக்காய் பவுடரும் 1 1/2 கரண்டி அப்படி காணும். 1லேருந்து 2 கரண்டிக்குள்ளே காணும். அதை நீங்கள் பார்த்து போடலாம். இது இப்போ பால் கொதிச்சிட்டுது. இந்த கொதித்த பாலுக்கு நாங்கள் அந்த சீட்ஸை சேர்க்க போகிறோம். சீட்ஸை சேர்த்துட்டு கொதித்த உடனே அப்படி இறக்கலாம். இந்த பாயசம் சவ்வரிசி பாயசம் மாதிரி இல்லை. இது நீங்கள் அடுப்பில் இருந்து இறக்கக்குள்ள எப்படி தண்ணியாக இருக்கோ அதேமாரி தண்ணியாகவே பிறகும் இருக்கும். எவ்வளோ ஆறுனாலும் தண்ணியாகவே தான் இருக்கும். சவ்வரிசி பாயசம் அப்படி இல்லை, டக்குன்னு இறுகிடும். அதால் உங்களுக்கு இறுக்கமாக வேணுமா இல்லை தண்ணியாக வேணுமான்னு சொல்லி பார்த்து அதுக்கேற்ற மாதிரி இறக்கி கொள்ளலாம். இறுக்கமாக வச்சு போட்டு நீங்கள் அடுத்த நாள் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டாலும் அது டெசர்ட் மாதிரி சாப்பிடலாம். நானும் என் ஃப்ரெண்டும் ஃப்ளைட்டில் போகல எங்களுக்கு அப்படி தான் செய்து ஒரு டெசர்ட் தந்தவ. அதுலேருந்து தான் இது என்னவா இருக்குமென்னு சொல்லி யோசித்து என் ஃப்ரெண்ட் கண்டுபிடிச்சி தான் இதை செய்தவா. சரி, இப்போ பாயசம் ரெடி. நான் என்னுடைய காணொளியை இதோட நிறைவு செய்கிறேன். உங்களுக்கு இந்த காணொளி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மேலுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி, வணக்கம்.